இப்போ வந்து மாமியார் வீட்டு மாங்காய் மரத்தில் வந்துட்டேன். சின்ன வயசுல திருடி சாப்பிட்ட காலம் போயிடுச்சு. இப்போ திருட வேண்டியது இல்லை, நம்ம தைரியமாக வறுத்து சாப்பிடலாம். எனக்கு இந்த தோட்டத்திலேயே வந்து தோட்டத்தை அப்படியே சும்மா காட்டுமா, இவ்வளோ தோட்டத்திலேயே வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண மரம் வந்து என் குள்ளி என்னை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த குள்ள மரம் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால வந்து இந்த மரத்தை நான் டார்கெட் வச்சேன். இதுல எதனா ஒரு மாங்காவை அறக்கணும். இது எடுத்துட்டுமா, இது லைட்டா ஒரு பிளாக் டட் மாதிரி தான் எடுத்துக்கலாமா? கிட்ட வா. ஐயோ ஸ்லோ மோஷன் நம்ம கேமரா காட்ட முடியாது. இந்த பாருங்க எவ்வளோ அழகா பால் வருதா. முகத்துல பட்டுதானே அவ்வளவுதான். அடிப்போடி. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். நான் இந்த வாசனையை மோந்தேன் ஸ்கூலில் திருடும் போது நான் சாப்பிட்ட அந்த வாசனை. இது வந்து நான் ஜவாரி மாங்காய் திருடிக்கிறேன், ஒட்டு மாங்காய் திருடிக்கிறேன், நிறைய மாங்காய் திருடிக்கிறேன். ஒவ்வொன்று ஒரு வாசனை. பங்குனி பள்ளி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை. ஏன்னா இது புளிப்பே இருக்காது. அதனால் அப்போ வந்து ஆத்தத்துலலாம் போனோம்னா இந்த மாங்காய் எனக்குன்னு டக்குன்னு கச்சிருவோம். கச்சி சாப்பிட்டா டேஸ்ட் கிடையாது, எப்போ கொச்சி சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமே. நாங்கள் சின்ன வயசுல போனோம், இந்த மாதிரி பால் வந்துனே இருந்ததுன்னா ரோட்டில் போட்டு தேய்ப்போம் டார் ரோட்டில். ஆனால் இப்போ வந்து நான் மாங்காய் மரத்துலேயே தேய்ச்சிடுறேன். ஏன்னா இந்த கொல்லிக்காரி நம்மளை திட்ட மாட்டாங்க. அதனால் சரி ஒச்சி சாப்பிட்லாம். நான் ஒச்சி உங்களுக்கு காட்டுறேன். பரவாயில்லையே குட்டா, செமையா வச்சிருக்கிறியே. சுத்தமா புளிப்பெல்லாம். எனக்குடா நடுவில் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இந்த கேமரால நீ எத்தனை வருஷம் வச்சு சாப்பிட்ற? வருஷம் கொன்னுடுவேன். இந்த வருஷம் கூட சாப்பிட்டேன், 10 நாள் முன்னாடி கூட சாப்பிட்டேன். ஆனால் பங்குனி பள்ளி சாப்பிடல. அது மாம்பழம் அப்படியே தான் இருந்துச்சு. பழமா மாறிடுச்சு, நொந்து போய் மாறிடுச்சு. நல்லா இருக்கு. நானும் இதுதான் ஃபர்ஸ்டா சாப்பிட்றேன் இந்த வருஷத்துல. ஏன்னா இப்பதானே கொட்ட ஆரம்பிச்சிருது, அதனால 21 வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சாப்பிட்ற. கூட மாமா கூட தமிழர்களா மாங்காய் சாப்பிட்டா வெயிலுக்கு சூடு அது இதுன்னுவாங்க. யாருன்னா அப்படி சொன்னாங்கனாக்கா எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ட்டு வந்துருங்க. அந்தந்த சீசன் எதுவா அந்தந்த சீசன்ல சாப்பிட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க என்ன ஒன்று வெயில் நின்று சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? காலை வெயிலே வேலை டேஸ்ட்டு. அழுது போங்க. யாருக்கெல்லாம் மாங்காய் உடச்சி சாப்பிட பிடிக்கும், அப்படியே சாப்பிட்டா பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு உடச்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும். உப்பு மிளகா தூள் போட்டால் தான் டேஸ்ட்டுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது, இயற்கை இப்படி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டு தாங்க. உப்பு மிளகா தூள் போட்டாலும் அது ஒரு விதமாக டேஸ்ட்டு. என்னம்மா? டிஸ்டர்ப் பண்ணாத மாமா. நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். அழகாத்தா உன் பொண்ணு மாங்காய் தூண் வச்சிட்டாத்தா, என்ன பண்ணலாம்? பாருங்க சுற்றி எவ்வளோ அழகாக கணிடுது ஃபுல்லாக. அழகான கை நின்று எதனா விவசாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கான தான் இதெல்லாம் எம்டி ஆகுதுல்ல. ஓகே, குட்டாக்குழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பில் பண்ணி அமைக்கிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ உங்களுக்காக அப்படின்னு நாங்களும் போட்டுடுறோம். ஓகே, பாய் சொல்லு உள்ளியா. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரா மாங்காய் வேணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொரியர் போட்டு விட்றோம். ஒரு மாங்காய் 50 ரூபா.